உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ, என்னல புறப்பட்டாச்சா? புறப்பட்டோம்னே. ஆ, நம்ம சகுந்தலா டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்களால தான் இம்புட்டு லேட் ஆயிடுச்சு. இல்லை பொம்பளைங்கன்னா அப்படிதான், வீட்டை கவனிச்சிட்டு வர வேண்டாமா? சரி சரி, நீ சாப்பிட்டியா? இல்லனே, வழியில சாப்பாட்டுக்கு நிறுத்துவாங்க, ஏற்பாடு பண்ணிருக்கு. யாரா? ரத்னாவா? சரி சரி, கூட நான் 2 வார்த்தை பேசுறேன். இல்லை பரணி பேசுறேன்னு சொல்லிட்டா பார். சரிண்ணே. இந்த பேசு. இல்லை ஏய், பேசிட்டு போன் எடுத்து வந்து கொடுங்க. சரியில்ல. என்னடி இங்க இவ்ளோ வேலையை விட்டுட்டு ஹாயா நீ டூர் கிளம்பிட்ட போல? ஆட நீ வேற, பிள்ளைங்களை டூருக்கு கூட்டிட்டு போறதுல என்ன ஹாய் இருக்கு சொல்லு? எந்த அசம்பாவிதமும் இல்லாம திரும்ப கொண்டு வந்து சேர்க்கணும்னு பதக்குன்னு இருக்கும். அம்புட்டுதான். அதுவும் சரிதான். எங்க அண்ணன் தாலி கட்டுறத நீ பாத்திருந்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். எனக்கும் ஆசைதான், என்ன செய்ய, வேலை தடுக்குதே. ஏட்டி போனை கொடு, நான் 2 வார்த்தை பேசுதேன். சரி இந்தா. எக்கா, உன் புடவையெல்லாம் தேய்க்காம இருந்துச்சே, என்ன செஞ்ச? நானே தேய்ச்சிப்பேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்படியா? சரி சரி சரி. ஏய், என்னல இது? சும்மா வளவலன்னு போன்ல பேசிக்கிட்டு இருந்தா எல்லா வேலையும் நடந்துருமா? அப்படி யாருக்கிட்ட போன்ல மாத்தி மாத்தி பேசுதிய? ரத்னாக்கா கிட்டதே. என்னது, ரத்னா கிட்டயா? ஏண்டி அவ மண்டபத்துக்கு புறப்பட்டு வராம என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கா? போன குடு, நான் பேசுறேன் கூட அவகிட்ட. குடு. அது வந்து ஹலோ, ஏல ரத்னா, என்னடி இது? சொந்த பந்தால அம்புட்டு பேர் மண்டபத்துல கூட இருக்கும், கல்யாணத்துக்கு வராம நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கல? பெரியாத்தாவா? பின்ன மாரியாத்தாவா பேசுவா? நான் தான் பேசுதேன். நீ இப்ப எங்க இருக்க? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? பெரியாத்தா, அண்ணன் சொல்லலையா? பள்ளிக்கூடத்துல பசங்களை டூருக்கு கூட்டிட்டு போறாங்க. கடைசி நேரத்துல நான் தான் பிள்ளைங்களை கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க, அதான் கிளம்பிட்டேன். என்னது, டூருக்கா? அப்போ எப்ப நீ வருவ? முதல்ல தூத்துக்குடி, அங்கிருந்து மதுரை, அப்படியே அங்கிருந்து கொடைக்கானல். நாங்க போயிட்டு வர எப்படியும் ஒரு 3 நாள் ஆகும் பெரியாத்தா. வந்துதான் பொண்ணையும் மாப்பிள்ளையும் நேர்ல பார்த்து வாழ்த்தணும். ஐயோ, புது குண்டு போடுதாளே, என்ன செய்ய? அப்படியாமா? சரி சரி, ரொம்ப சந்தோஷம். நீ நல்லபடியா போயிட்டு ஜாக்கிரதையா வந்துருஎன்ன? சரி, இப்ப எந்த வண்டியில போற? இல்ல இப்ப எங்கிட்ட போயிட்டு இருக்க? வேன் வச்சிருக்காங்க பெரியத்தா. இப்பதான் ஸ்கூல்ல இருந்து கிளம்புதோம். நைட்டு தூத்துக்குடியில ஒரு சர்ச்சில் ஸ்டே பண்ணிப்போம். சரி சரில, சரி. நான் வீரா கிட்ட போனை கொடுக்குதேன், நீ பேசு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ என்னல உட்கார்ந்து வெட்டி பேச்சு பேசிட்டு? என்னக்கா, என்னாச்சுக்கா? அறிவு கட்டவன, அந்த ரத்னா பள்ளிக்கூட பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு டூருக்கு போயிட்டு இருக்காள. அவ இல்லாம எங்க கல்யாணம் எப்படி இல்ல நடக்கும்? கவிதா கழுத்துல உன் புள்ள தாலி கட்டவா இம்புட்டு ஏற்பாட்டையும் பண்ணிருக்கோம். டூரா? ஆமால, இப்ப வந்து கேளு. நீ எல்லாம் என்னல போலீஸ்? இப்ப பள்ளிக்கூடத்துல இருந்து பிள்ளையில கூட்டிக்கிட்டு டூருக்கு போறாளாவ. தூத்துக்குடி, மதுரை, அதுக்கப்புறம் இது கொடைக்கானல். 3 நாளைக்கு அந்த ரத்னா இங்க வரவே மாட்டாளாம். வேன் ஏறி வேன் வேற கிளம்பிருச்சான்ல. இப்ப என்னல பண்ண போற? அவளை ஊரிலே தாண்ட விட மாட்டாத. இப்பவே ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி அந்த வண்டியை மடக்க சொல்லு.
அறிவு கட்டவனே. அவன் என்ன குழந்தைகளை கடத்திக்கிட்டா போறா? நீ உடனே போன போடுவே. சரி, நீ அவளை இங்க கடத்திட்டு வந்துட்டா முடிஞ்சுதா? அவளை வெறுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்துட்டா எப்படில கல்யாணம் பண்ணுவ? அந்த வெறுப்பை எச்சமும் விட்டுருவானா அவ கழுத்துல தாலி கட்டுறதுக்கு? அறிவு இருக்கா உனக்கு? ஊரை விட்டு போயிட்டு இருக்காப்பா. எல சௌந்தரம், இந்த பாரு, அவ போக கூடாதுல, அவளை விட்டுற கூடாது. இம்பட்டு ஏற்பாடும் வீணா போயிடக்கூடாதுல. என்னல செய்ய போற நீ? இல்ல, அவளை எப்படி இங்க கொண்டு வந்து சேர்க்க போற? இல்லக்கா, இல்ல, அவ இங்க வந்தே ஆகணும். அவ இங்க வந்தே ஆகணும். அதே நேரத்துல இங்க யாருக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது. நீ யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவ ஊரை விட்டு போயிட்டே இருக்கால. நீ காலையில வரைக்கும் யோசனை பண்ணிட்டே இருந்தேன்னு வையே, உனக்கு அந்த பொண்ணு கவிதா தான் மருமகளா வந்து நிப்பா. அக்கா, என்ன செய்யலாம், என்ன செய்தது? நல்ல யோசனை பண்ணு. ஓ, என்னப்பா அது? அந்த ரத்னாவை எப்படி வர வைக்கிறதுன்னு பதறிட்டு இருக்கேன். நீ என்னன்னா உன் பொண்டாட்டிய லவ் பண்ணிக்கிட்டு இருக்க? சைட் அடிக்கிற நேரம் அது? என்னலே சரியான கத்துக்குட்டியா இருக்க நீயே. இது லவ் இல்ல, ரத்னாவை வரவழைக்கிறதுக்கான ஐடியா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்களுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அதை நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு 100 முத்தம் கொடுப்பீங்க. ஓகே, இப்ப பாருங்க. ஜூம். இங்க இங்க. Thank you, friend. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நோ சாரி நோ Thanks. ஆ. உங்க சர்ப்ரைஸ் நல்லா இருந்துச்சு. இதெல்லாத்தையும் நானே எடுத்துக்கிட்டுமா? நான் உங்களுக்கு இதே மாதிரி நிறைய கார்ல வச்சிருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு தான். என்ன ஃப்ரெண்ட், யார் இவங்க? உங்களுக்கு இவங்கள தெரியுமா? இல்ல ஃப்ரெண்ட், எனக்கு உங்களை யாருன்னே தெரியாது. நான் உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு நினைச்சேன். எனக்கு இவங்க யாருன்னு தெரியலையே. இது என்ன சோதனை? நான் நேத்து தமிழ்கிட்ட நடந்துக்கிட்டதை நியாயப்படுத்த நினைக்கல. ஆனா அப்ப இருந்த நிலைமையில எதை பத்தியும் யோசிக்காம அப்படி நடந்துக்கிட்டேன். அது தப்புதான். நான் என்னன்னு சொல்லி புரிய வைப்பேன். என்கிட்ட தமிழ் எவ்வளவு கோவப்பட்டாலும் இப்படி பேசாமல இருக்க மாட்டா. ஆனா இப்ப என் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறா. ஃப்ரெண்ட், இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நீங்க என்ன என் வீட்ல டிராப் பண்றீங்களா? நான் இவங்க கூட பேச தயாரா இல்ல. நான் ஆசையா வரைஞ்ச டிராயிங்க கிழிச்சு போடுறப்ப அது எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு இவங்க யோசிக்கவே இல்ல ஃப்ரெண்ட். இப்ப நான் மட்டும் எதுக்கு யோசிக்கணும்?
எனக்கு அவங்கள பிடிக்கவே இல்லை, பார்க்கவும் பிடிக்கல ஃப்ரெண்ட். நீங்க சொல்றதுதான் கரெக்ட் ஃப்ரெண்ட். இனி நீங்க அதை பத்திலாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. இனிமே இந்த மாதிரி யாரும் உங்ககிட்ட நடந்துக்காம பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. ஓகே ஃப்ரெண்ட். என்கிட்ட எப்பவும் உனக்கு நான், எனக்கு நீன்னு பேசுவாங்க. அதெல்லாம் சும்மா. நேத்து எப்படி அடிச்சாங்க தெரியுமா? அட விடுங்க ஃப்ரெண்ட். எல்லாரும் நம்மளை புரிஞ்சுக்கணும்னு நினைச்சா நாம தான் முட்டாள். உங்களுக்கு நான் இருக்கேன், எனக்கு நீங்க இருக்கீங்க. நம்ம இனிமே யாரை பத்தியும் யோசிக்க வேண்டாம். நீங்க பாட்டுக்கு வீட்டுக்கு போங்க, நல்லா சாப்பிடுங்க, விளையாடுங்க, படுத்து தூங்குங்க, ஸ்கூலுக்கு வாங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருங்க. எதை பத்தியும் யாரை பத்தியும் நினைச்சு கவலைப்படாதீங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னால இவங்க கூட வீட்டுக்கு போக முடியாது. ஓகே ஃப்ரெண்ட், நீங்க யார் கூடயும் போக வேண்டாம். வாங்க நாம போலாம். கம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட். என்ன பாரதி, உங்களால என்ன ஃபேஸ் பண்ண முடியல? தலை குனிஞ்சு நிக்கிறீங்க. நீங்க என் முன்னாடி இப்படி நின்னு நான் பார்த்ததே இல்லை. சோ உங்களுக்கு புரியுதா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு? தப்பு பாரதி. உங்க கோவத்தை பார்த்து நான் ரசிச்சிருக்கேன். ஆனா இப்ப நீங்க பண்ண இந்த காரியத்துக்கு முதல் தடவையா உங்களை நான் வெறுக்கிறேன் பாரதி. ப்ளீஸ் இந்த வார்த்தையால கொல்லாதீங்க. என்னால அதை தாங்க முடியல. பேசாதீங்க பாரதி. நீங்க பேசுற எதையும் கேட்கிற மனநிலையில நான் இல்ல. இது வரைக்கும் நான் உங்க மேல கோவப்பட்டதே இல்லை. ஆனா இப்ப நான் உங்க மேல செம்ம கோவத்துல இருக்கேன். அது நான் தெரியாம அவளை ஏதோ. அது எப்படி பாரதி? அன்னைக்கு என்கிட்ட என்ன சொன்னீங்க? உங்க மேல இருக்கிற கோவத்தை நான் தமிழ் மேல காட்டுறேன் தானே சொன்னீங்க. இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நம்மளை பார்த்துதான் குழந்தைங்க எல்லாத்தையும் கத்துக்கிறாங்க. அதுக்கு நம்ம சரியா இருக்கணும். குழந்தைய அடிக்கிற உரிமை உங்களுக்கு யாருங்க கொடுத்தது? அதே ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நேற்று நைட்ல இருந்து மனசே சரியில்லை. அதனாலதான் இன்னைக்கு காலையிலேயே நான் தமிழை பார்க்கறதுக்கு ஸ்கூலுக்கு வந்தேன். அப்பதான் எனக்கு விஷயமே தெரிஞ்சது. எங்கேயோ இருந்துகிட்டு என்னாலேயே தமிழை உணர முடியுதுன்னா ஒரு அம்மாவா உங்களுக்கு தமிழை கஷ்டப்படுத்துறோன்னு புரிய வேண்டாமா? நான் உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல. என்ன மாதிரியான மனநலங்க இது? உங்களுக்கு இனிமே ஏதாவது கோபம் இருந்தா அது என்கிட்ட காட்டுங்க. நான் தான் உங்களோட நிழலாவே அலையிறேனே. உங்களுக்குள்ள நிறைய ஈகோ இருக்கு பாரதி. அதான் உங்களை உங்க பொண்ணுகிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்க வச்சிருக்க. அதே நான் பண்ணது தப்புதான், ஒத்துக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. உங்களை மன்னிக்க நான் யாரு பாரதி? உங்களுக்கெல்லாம் குழந்தைங்கிறது நீங்க சொந்தம் கொண்டாட நினைக்கிற ஒரு ஆப்ஜெக்ட், அவ்வளவுதான். என் குழந்தை, நான் என்ன வேணாலும் பண்ணுவேங்கிறது என்ன மாதிரியான ஈகோ பாரதி? உங்களோட குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க சுயமா தான் காலில் நிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட்டிங் டூல் தான் நீங்க. அந்த குழந்தை உங்களுக்கு அடிமை கிடையாது. அதை முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்க நான் யாருன்னு யோசிக்காதீங்க. நான் கேட்பேன். அதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஏன் இப்படிலாம் தெரியாது, ஆனா கேட்பேன். இப்போ நான் தமிழை உங்க வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். இப்போ கூட நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கல, இன்ஃபார்ம் பண்றேன். தமிழ் மாதிரி ஒரு குழந்தை கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். தமிழ் ஒரு வரம் பாரதி. ஆனா தமிழ்கிட்ட நீங்க நடந்துகிட்டதுக்கு முதல் தடவையா நான் உங்களை முழுசா வெறுக்கிறேன் பாரதி. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அப்போ நீ கௌதம் தம்பி மேல கோவமாவே இல்லையா? ஏமா இவ்ளோ பாசம் வச்சுக்கிட்டா
அன்னைக்கு கௌதம் தம்பி இங்க வந்தப்ப சண்டை போட்டு அனுப்பிச்ச. அக்கா நான் என்னக்கா பண்றது? இப்ப இருக்கிற நிலைமையில நான் கௌதம் மேல இருக்கிற காதலை நான் இப்ப வெளிப்படுத்த முடியுமா? அவனுக்கும் அத்தை என்ன ஒத்துக்காம இருக்கிறது ஒரு தடையா தானே இருக்கும். அதான் நானும் அமைதியா ஒதுங்கிட்டேன். என்ன இந்திரா, வாழ வேண்டிய வயசுல இப்படி நீங்க 2 பேரும் தனித்தனியா இருக்கீங்க. இதுக்கு எதுவுமே செய்ய முடியாதா? என்னக்கா பண்ண முடியும்? என்ன நடக்குதோ அதானக்கா நடக்கும். சரிம்மா, விடு. ஆமா இந்திரா, அம்மா சொன்னதுல இருந்து அந்த செக்யூரிட்டி பையனை பார்க்கணும் போலவே இருக்கு. அவனை கூப்பிட பாப்போம். டென்ட்டுக்குள்ளதான் இருப்பான். நீங்க வாங்க போய் பார்க்கலாம். சிங், பஜன்லால் சிங், சிங்க, பஜன்லால் சிங். எங்க? இங்கதான்க்கா இருப்பான். எங்க போனானே தெரியலையே. கூப்பிட்டோன்னே வந்துருவானே. சிங்க, சிங்க, பஜன்லால் சிங். இந்திரா, கௌதம், தம்பி, நீங்க எப்படி இங்க? அண்ணி, அது அது வந்து மாப்ள, கௌதம் வாங்க மாப்ள. கௌதம் தம்பி வாங்க, உள்ள வாங்க. அண்ணி, ஏன் இந்திரா, ஏன் நின்னு பார்த்துட்டே இருக்க? கூப்பிடு. நீங்க வாங்க கௌதம். வாங்க மாப்ள. இந்திரா, ஏய், என்ன நின்னுட்டே இருக்க? கௌதம் தம்பி வந்திருக்காரு, வா. கௌதம் வாங்க, உட்காருங்க. கௌதம் உட்காருங்க மாப்ள. நீங்களும் உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, போ. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கௌதம் என்ன மன்னிச்சிரு. உன்னை அவமானப்படுத்தணும்னு நான் கிளம்பி வரல. ஆனா உன்னை பார்த்தா எனக்கு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கணும் போல இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற பிரச்சனையில என்னால சந்தோஷமா இருக்க முடியாது கௌதம். அதான் உன்னை விட்டு வேகமா வந்துட்டேன். சரி, இங்கே நிக்க வேண்டாம். பஜன்லால கூட்டிட்டு போய் டிஜிபி ஆபீஸ்ல ஏதாவது வேலை நடக்குதான்னு பாப்போம். பஜன்லால், எங்க போனா இவ? போன் பண்ணி பாப்போம். அண்ணி, டாக்டர் கிட்ட எல்லாம் சரியா கேட்டிங்களா? பயப்படுறதுக்கு ஒண்ணுல, எல்லாமே கேட்டுட்டோம். சரி அண்ணி. ஐயோ, அந்த நம்பரை கூப்பிடுறாளே. இவங்கெல்லாம் நிக்கிறாங்க. இவங்க முன்னாடி எப்படி பேசுறது இப்போ? அண்ணி பயப்படுற மாதிரி எதுவும் சொல்லல. இல்ல, ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க.
அவ்வளோ மாத்திரை கொடுத்துருக்காங்க மாப்பிள்ள. பாவமா இருக்கு. எனக்கு தான் என்ன செய்யறதுனே தெரியல. என்னத்த பண்றது? உடம்பு சரியாகணும்ல. ஆமா ஆமா அத்தை. ஒரு நிமிஷம். யாரு போன்ல? அட்டெண்ட் பண்ணி பேசுங்க. அது ஆபீஸ் கால் அண்ணி. நீங்க இருங்க, நான் வெளியில போய் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க மாப்பிள்ள, போயிட்டு வாங்க. ஓகே. ஐயோ, என்ன இவ எங்கேயும் நிக்கிறா? நான் இப்ப எப்படி பேசுறது? ஷோ, மேடம் ஜி, நான் பஜன்லால் சிங் பேசுறேன் மேடம் ஜி. ஏய் சிங்கு, எங்க உன் ஆளையே காணோம்? சீக்கிரம் வா, நான் வெளியே போகணும். எங்க வெளியே வா. அது ஷோ. மேடம் ஜி, இன்னைக்கு சிங்கிள் லீவு. இன்னைக்கு என்னால வர முடியாது. என்னது லீவா? சரி, இப்ப நீ யாரை கேட்டு லீவ் எடுத்த? என்கிட்ட நீ எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணவே இல்லையே. அது மேடம் ஜி, ஆமாம், இன்னைக்கு வீக்லி ஆஃப். நீங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி சிங்குக்கு லீவு கொடுக்கணும்ல. சிங்கு ஜிம்முக்கு போகணும் மேடம் ஜி. என்னது வீக்லி ஆஃபா? இதெல்லாம் நீ வேலைக்கு சேரும்போது என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஷோ, விட மாட்டேங்கிறாளே. மேடம் ஜி, என்ன மேடம் ஜி, உங்களுக்கு தெரியும் நினைச்சிட்டேன் மேடம் ஜி. இப்போ வர சொன்னீங்கன்னா சிங்கு வர முடியாது மேடம் ஜி. சிங்கு ரொம்ப கஷ்டப்படுவான். வேண்டாம். எதுக்கு இப்ப இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க? தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. எது பண்ணாலும் முதல்ல என்கிட்ட சொல்லணும்ல நீ. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, முகூர்த்தத்துக்கு நாடி எடுத்து தாலியை கட்ட சொல்லிடலாமா? கட்ட சொல்லிடலாம். ஷோ, எனக்கு கௌசல்யா அப்பா வந்துருவாங்கம்மா. சரி சரி, டைம் பாத்துக்கலாம் விடு. விஸ்வா, கட்டுப்பா. டேய், அம்மாவை நினைச்சு பாருப்பா ப்ளீஸ். அன்பு, என்ன ஆச்சு? சிவகாமி மேடம் என்ன வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. நம்ம இங்க வந்திருக்க கூடாது அன்பு. நான் இங்க வந்ததே என்ன அன்பு? நான் இங்க வந்ததே கல்யாணத்தை பார்க்கதான் மஞ்சு, நிறுத்துறதுக்கு இல்ல. அது எனக்கு தெரியும் அன்பு. அவங்களுக்கு உன்னை பத்தி தெரியல. வாங்கிக்கோங்க விஸ்வா, வாங்குங்க விஸ்வா. கையில வாங்கி கட்டுங்க. விஸ்வா, வாங்குங்கன்னு சொல்றேன்ல. வாங்குங்கன்னு சொல்றேன்ல. வாங்க விஸ்வா. விஸ்வா, கட்டுங்க விஸ்வா. விஸ்வா, தோழி கட்டுப்பா.
கெட்டி மேளம் மங்களம் தேவி மகாலட்சுமி சர்வசௌபாக்யதாயினி விஷ்ணுபத்னி நமோஸ்துத்யோ மகாலட்சுமி சுபமங்களம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்பா? நாளைக்கு ஒரு முக்கியமான நாள். அப்படி என்ன முக்கியமான நாள்? என்ன நாள் கார்த்தி? தீபாவோட பர்த்டேமா. ஓ, தீபாவோட பிறந்த நாளா? அதுக்கு என்ன இப்போ? அவங்க பர்த்டே கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எதுக்கு கார்த்தி இதெல்லாம்? அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. நம்ம வீட்ல யாருக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்? மிஞ்சி போனா கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வருவோம். பர்த்டே செலிப்ரேஷன்லாம் தேவையில்லாதது கார்த்தி. தீபா நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வர முதல் பர்த்டே இது. அவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நம்ம அவங்களுக்கு எதுவுமே செய்யல. மா, இந்த பர்த்டே செலிப்ரேஷனை கொஞ்சம் கிராண்டா பண்ணா தீபா சந்தோஷப்படுவாங்க. அதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஜாதகரோட மாத்திருஸ்தானமான 4ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்குமா? அதனால அம்மாவுக்கும் மகனுக்கும் மனஸ்தாபம் ஏற்படலாம். சரி கார்த்தி, உன்னோட விருப்பம் அதுதான்னா அதுக்கு நான் தடை சொல்ல மாட்டேன்பா. உன் விருப்பப்படியே செய். தேங்க்யூமா. அப்புறம் இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ஒரு முக்கியமான ஆள் வராங்க. யார் வரப்போறாங்க கார்த்தி? பல்லவி வரப்போறாங்க. பல்லவியா? ஆ, சூப்பர் கார்த்தி. ஆமா, பல்லவி யாருன்னு கண்டுபிடிச்சியா? பல்லவி யாருன்னு தெரியுமாப்பா உனக்கு? தெரியுமா? ஏற்கனவே பல்லவின்னு ஒருத்திய கூட்டிட்டு வந்து அது தப்பான மாதிரி இதுவும் தப்பாக போகுது கார்த்தி. இல்லம்மா, இந்த வாட்டி தப்பாகாது. நான் இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்த பல்லவி தான் நாளைக்கு வீட்டுக்கு வர போறாங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கார்த்தி தீபா தான் பல்லவின்னு கண்டுபிடிச்சுட்டானா? இல்ல கண்டுபிடிக்க முயற்சி பண்ணி நம்மள குழப்பி விட்டுருக்கானா? ஒண்ணுமே புரியலையே. நாளைக்கு வரப்போறது எந்த பல்லவி? ஒரிஜினல் பல்லவியா இல்ல போலி பல்லவியா? நாளைக்கு பல்லவி வரப்போறான்னு கார்த்தி சொன்ன விஷயத்த முதல்ல சிதம்பரத்துக்கு போன் பண்ணி சொல்லணும். ஹலோ ஹலோ, நான் ஐஸ்வர்யா பேசுறேன். நானே உங்களுக்கு ஃபோன் பண்ண நினைச்சேன், நீங்களே பண்ணிட்டீங்க. சிதம்பரம் சாருக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகி ஐசியூல இருக்காரு மேடம். ஆக்சிடென்டா? ஐசியூல இருக்காரா? எந்த ஹாஸ்பிடல்? இப்ப எப்படி இருக்காரு? எஸ்ஆர் ஹாஸ்பிட்டல் மேடம். சார் கூட அவர் ஒய்ஃப் மாயா மேடம் இருக்காங்க. அவங்க தான் உங்களுக்கு கால் பண்ண சொன்னாங்க. மேடம் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. உடனே புறப்பட்டு வாங்க மேடம்.
சரி சரி நான் வரேன். சிதம்பரம் வைஃப் எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொல்றாங்க? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சொல்லுங்க மேடம். மிஸ்டர் சிதம்பரம் ஐசியூல இருக்கிறதா சொன்னாங்க. ஐசியூ எங்க இருக்கு? நேரா போய் ரைட்ல போங்க. தேங்க்யூ. சிதம்பரம் வைஃப் எதுக்காக என்ன பார்க்கணும்னு நினைக்கிறாங்க? யார் அவங்க? என்கிட்ட என்ன கேட்க போறாங்க? இவங்க தான் சிதம்பரம் வைஃபா இருக்கும் போல. ஒரு நிமிஷம், நான் திரும்ப கால் பண்றேன். சொல்லுங்க மிஸ்ஸஸ் சிதம்பரம். எஸ், அது நான் தான். என் பேரு மாயா. நான் ஐஸ்வர்யா. ஐ நோ. உங்களை நேர்ல பார்க்கறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா? எப்படி கேள்விப்பட்டீங்க? யார் சொன்னாங்க? நட்சத்திரா. நட்சத்திராவா சொன்னா? ஆமா, நட்சத்திராவை உங்களுக்கு எப்படி தெரியும்? நட்சத்திரா வேற யாரும் இல்ல, என்னோட அக்கா. நட்சத்திராவோட தங்கச்சியா நீங்க? நீங்கலாம் கூப்பிட வேணாம். என் அக்காவை எப்படி உரிமையோட கூப்பிடுவீங்களோ அதே மாதிரி என்னையும் கூப்பிடுங்க. சரி, எனக்கு ஒரு சந்தேகம், கேட்கலாமா? என்ன சந்தேகம்? நட்சத்திராவை விட வயசுல சின்னவளா இருக்கன்னா எப்படி மிஸ்ஸஸ் சிதம்பரம் ஆனன் தானே? அதேதான். என் அக்கா நட்சத்திராக்காக தீபாவையும் கார்த்தியையும் பழி வாங்கதான் நான் சிதம்பரத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என் அக்கா சாவுக்கு காரணமான உன்னை பழி வாங்க தாண்டி வந்திருக்கேன். உன் வயித்துல இருக்க குழந்தைய அழிச்சு உன்னையும் அழிப்பேண்டி. இது என் அக்கா ஜாஸ்மின் மேல சத்தியம். அண்ணி, நீங்க வைக்கிறீங்களா? இல்ல, எனக்கு பதிலா தான் என் பொண்ணு வச்சுட்டாளே. அதனால அவ வச்சாலே நான் வச்ச மாதிரிதான். எப்படியோ நல்லபடியா 7வது மாசம் வளகாப்பு முடிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு உங்க மகளும் கிடைச்சிருக்கா. அம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம்மா.
சரிப்பா சூர்யா. சரிங்கம்மா. பாத்துக்கா. சரி மாறித. மாமா, பெரியம்மா, நாங்க போயிட்டு வரோம். மாறி, உனக்கு வருத்தம் எதுவும் இல்லையே? எனக்கு வருத்தம் எல்லாம் எதுவும் இல்லம்மா. சொல்ல போனா உங்க பொண்ணு திரும்பி வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க பொண்ணு திரும்பி வந்திருந்தாலும் நானும் உங்க பொண்ணுதான். என்ன மறந்துட கூடாது. நான் உன்னை எப்பவுமே மறக்க மாட்டேன் மாறி. நீதான் என்னோட மூத்த பொண்ணு. ரொம்ப சந்தோஷம்மா. நாங்க போயிட்டு வரோம். பாத்து போயிட்டு வா. ஹஸ்பண்ட் சார் போலாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்தாங்க ஹஸ்பண்ட் சார். பார்வைய பறி கொடுத்துட்டு நிக்கிறாங்களே பார்வதி, அவங்கதான் என் அம்மா. ஹஸ்பண்ட் சாருக்கு என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்காரு? ஹஸ்பண்ட் சார், மாறி இந்தாங்க தண்ணி குடிங்க. ஹஸ்பண்ட் சார், ஆட்டோல வரும்போதே நான் உங்களை கவனிச்சேன். என்ன ஏதோ யோசனையிலேயே இருக்கீங்க? ஒண்ணு இல்ல மாறி. உங்க முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே ஹஸ்பண்ட் சார். என்னமோ இருக்கு. என்ன ஏதோ யோசனையிலேயே இருக்கீங்க? ஒண்ணு இல்ல மாறி. உங்க முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே ஹஸ்பண்ட் சார். என்னமோ இருக்கு. என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஏதோ தப்பா இருக்கு மாறி. இப்படி மொட்டையா சொன்னா எனக்கு என்ன புரியும் ஹஸ்பண்ட் சார்? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. பார்வதி அத்தையோட பொண்ணு திரும்ப வந்திருக்கால, அத சொல்றேன். என்ன ஹஸ்பண்ட் சார் சொல்றீங்க? இதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு என்னவோ அந்த மரியா பார்வதி அத்தையோட பொண்ணு துர்காவா இருக்க மாட்டான்னு தோணுது. எதை வச்சு ஹஸ்பண்ட் சார் அப்படி சொல்றீங்க? அவங்கதான் பார்வதி அம்மாவோட பொண்ணுங்கிறதுக்கு எல்லா ஆதாரத்தையும் காட்டினாங்களே. அதனாலதான் எனக்கு டவுட்டா இருக்கு. இதுல என்ன ஹஸ்பண்ட் சார் டவுட் இருக்கு? பார்வதி அம்மா சொன்ன மச்சம் கூட சரியா இருந்துச்சு. அதுதான் எனக்கும் குழப்பமா இருக்கு. ஆனா கண்டிப்பா ஏதோ தப்பா இருக்குன்னு என் உள் மனசு சொல்லுது மாறி. உங்க தாத்தா தான் கால் பண்றாரு. தாத்தாவா? எடுத்து பேசுங்க. ஹலோ மாப்பிள்ள, நான் சூர்யா தான் பேசுறேன். சொல்லுங்க தாத்தா. உடனே கிளம்பி கொஞ்சம் ஊருக்கு வர முடியுமா உங்களால? ஏன், என்னாச்சு? நீங்க உடனே வாங்க, நான் விவரமா சொல்றேன். சரிங்க தாத்தா, நான் வரேன். தாத்தா என்ன சொன்னாரு? உடனே கிளம்பி ஊருக்கு வர சொல்றாரு. எதுக்காக உடனே கிளம்பி வர சொல்றாரு? என்னன்னு தெரியல, உடனே வாங்க அப்படின்னு சொன்னாரு. நான் போயிட்டு வந்துட்டுமா? சரிங்க ஹஸ்பண்ட் சார். ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும், அதான் தாத்தா கூப்பிடுறாரு. நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. ட்ரெஸ்ஸை மாத்திட்டு போங்க. சரி மாறி, நீ பத்திரமா இரு. ஓகே. ஆ. இருபது வருஷமா பத்திரமா பாதுகாத்து வச்சிருந்ததை தெய்வானை இல்லாத நேரமா பார்த்து திருட்டு கொடுத்துட்டேனே. தெய்வானை வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அம்மா சமயபுரத்தாடு என்ன சோதனை, மாரியாவை அம்மா கிட்ட சேர்க்கறதுக்கு என்கிட்ட இருந்த ஆதாரம் ஒன்று தானே, அது இப்போ என் கையை விட்டு போயிடுச்சு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சூப்பர் ஐடியா மேடம், வேற லெவல்ல இருக்கு மேடம். டேய் சும்மாவா, வக்கீல்டா, படிச்சிருக்காங்கல்ல, சும்மாவா பின்ன. டேய் என்னாச்சுடா, ஏண்டி போட்டு அழுகுற? இரு, எங்க அம்மா அப்பவே நீ நல்லா படி, நல்லா படிச்சு பெரிய வக்கீலாகு, கோர்ட்ல போய் வாதாடுன்னு சொல்லுச்சுடா. நான் தான் கேட்காம உன்ன மாதிரி தடிமாடுங்க கூட சுத்தி இப்படி ஆயிட்டா. ஏ, இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல. படிக்கிறியா?
எனக்கு ஜூனியரா வந்துடுறியா? இல்ல மேடம், அதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது மேடம். ஏன்னா தினமும் வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் எல்லாம் போட்டு அதை அழுக்கான ஒண்ண துவைச்சி காய போட்டு அதை எடுத்து இஸ்திரி பண்ணி கசங்காம போட்டு போகணும் மேடம். அது நம்மளுக்கு சரி வராது. அப்படியே ஒரு சட்டையை போட்ட மாதிரி 2 நாள் ஜாலியா சுத்தணுமா, இந்த வீணா போனவங்க கூட சேர்ந்து அப்படியே டீயே குடிச்சிட்டு ஓட்டிடணும் மேடம். அப்புறதுக்கு அழுகுற சும்மா. போஸ்டர் அடிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனா இப்ப வரைக்கும் உங்களுக்கு கால் வரல. கால் வருமா மேடம்? வரும், கண்டிப்பா வரும். எமோஷனல் கண்டென்ட் போட்டிருக்கோம் இல்லையா? தகவல் கொடுத்து பணம் தரும்னு சொன்னா கூட கால் வருமான்னு தெரியல. ஆனா இதுக்கு கண்டிப்பா நிச்சயமா கால் வரும். பாத்தீங்களா, கால் வந்துருச்சு. மேடம் ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹலோ ஹலோ, சீனுடைய அம்மாவா? அம்மா இல்ல, அவருக்கு வேண்டியவங்க தான். மேடம், போஸ்டர்ல உங்க நம்பரை பார்த்தேன். அவரு இங்கதான் மேடம். ஹலோ ஹலோ, என்ன சொல்றீங்க? கேக்கல மேடம். இப்ப கேக்குதுங்களா? கேக்குது. சொல்லுங்க சார். அவரை பாத்தீங்களா? அங்க இருக்காரா? இங்க பக்கத்துல தான் மேடம், ஏதோ வாங்கிட்டு போறாரு. அவருக்கு தெரியாம தான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சரி, ரொம்ப தேங்க்யூ. பாவம், குழந்தை தேடுதுன்னு போட்டிருக்கீங்க. போன மாசம் தான் மேடம் என் பொண்ணு செத்தா. நீங்க உடனே கிளம்பி வாங்க மேடம், நான் அந்த ஆளுகிட்ட புத்திமதி சொல்லி வைக்கிறேன். ஐயோ சார் சார் சார், அவர்கிட்ட பேச்செல்லாம் கொடுக்க வேண்டாம். என்கிட்ட பேசினதையும் நீங்க சொல்லாதீங்க. இந்த மாதிரி தேடுறோன்னு தெரிஞ்சா அவர் தப்பிக்க தான் ட்ரை பண்ணுவாரு. ஆமா, நீங்க யார் மேடம்? ஹலோ சார், நான் அவரோட சிஸ்டர் தான். நீங்க அண்ணா கிட்ட பேசலாம் வேண்டாம். அவர்கிட்ட நீங்க பேசி அவர் எங்கேயாவது போயிட போறாரு. இல்ல மேடம், நான் பேசல. அந்த ஆளு எங்கேயும் போகாம நான் பாத்துக்கிறேன். நீங்க உடனே வாங்க. வரோம் சார். கரெக்டா எந்த இடம்னு சொல்ல முடியுமா? அது மேடம், சிந்தாமணி நகர்ல இருந்து நேரா வரும்போது ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும், அதுல ரைட் எடுத்தீங்கன்னா. சரி சார், நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா இந்த நம்பருக்கு லொகேஷன் மட்டும் அனுப்ப முடியுமா? மேடம், நான் லைவ் லொகேஷன் உடனே அனுப்புறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்லைங்க மேடம், மனுஷனுக்கு மனசு உதவி செய்யறது சாதாரண தானே. மேடம், அவன் மூவ் பண்ணி போயிட்டு இருக்கான். நான் அவனை ஃபாலோ பண்றேன். நீங்க கிளம்பி வாங்க. மேடம், நம்ம இப்படியே பேசிட்டு இருந்தோம்னா நம்ம போறதுக்குள்ள ஊரை விட்டே தப்பிச்சு போயிடுவோம். வாங்க மேடம், வாங்க. பேசுறப்போ ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அனி, கரெக்ட் தானா? எங்க நீ? இந்த லொகேஷன் தானா? டேய், இங்க தான்டா காட்டுது. எங்க நீ? யாருமே காணோமே. சக்தி, போன் கொடுங்க. யாருக்கு மேடம்? அவருக்கா? இவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ண பாத்தியா? என்ன சொல்லணும்? ச்சே, என்னாச்சு? எடுக்க மாட்டேங்கிறாரு. மேடம், இன்னொரு தடவை ட்ரை பண்ணுங்க மேடம். ஐயோ, விட மாட்டாங்க போல இருக்க. சார், அந்த லொகேஷனுக்கு நாங்க வந்துட்டோம். நீங்க எங்க இருக்கீங்க? நல்ல ஆள் மேடம் நீங்க. என்னாச்சு? என்கிட்ட பாப்பா மேல அக்கறை இருக்க மாதிரி பேசுனீங்க. இங்க வந்து அந்த ஆளுகிட்ட சண்டை போடுறீங்க. சண்டை போடுறேனா? நான் இப்பதான் சார் வரேன். இப்பதான் வந்தீங்களா? ஏன் மேடம் போய் சொல்றீங்க? கார்ல வந்தீங்க, நீங்க தானே பார்க்க வந்தேன். அந்த ஆளுகிட்ட அப்படி சண்டை போடுறீங்க. எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கின்னு சொல்றீங்க. சார், இதுல வேற ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு. நான் இப்பதான் சார் இங்க வந்து நிக்கிறேன். நான் இங்க வர்றப்போ இங்க யாருமே கிடையாது. ஹலோ சார். சார், என்னாச்சு மேடம்? அவனுக்கு தெரிஞ்ச வேற யாரோ வந்தாங்களாம், சண்டை போட்டாங்கன்னு சொல்றாரு. அது நாம தான் நினைச்சிட்டாரு போல. பேச பேச போனை வேற கட் பண்ணிட்டாரு. இது என்ன புது வம்பா போச்சு மேடம்? நிச்சயமா அது பூஜா வேலைதான். போஸ்டரை பார்த்து வந்து கூட்டிட்டு போயிட்டா போல. கிடைச்ச சான்ஸ் நம்ம இப்படி மிஸ் பண்ணிட்டோமே. அண்ணி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க.
கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் அவன் இங்க தான் இருந்திருக்கான். அதனால அவன் பக்கத்துல தான் எங்கேயாவது இருக்கணும். அதை நாங்க தேடி கண்டுபிடிக்கிறோம். ஏய் கிரி வாடா. போலாம், நீங்களும் பாருங்க. சக்தி, நாமளும் போலாம். வாங்க வாங்க போலாம். எங்கடா போயிருப்பான் அவன்? எங்கடா போயிருப்பான்? ஆமா, முடியலடா. அவனான பாரு. ஏய் ஆமாடா, அவன் தான்டா. இரு அவனே உடனே தான். இந்த விஷயத்தை மேடத்துக்கிட்ட சொல்லணும். ஓகே. ஃபோன் போடு. ஹலோ, ஓகே. என்ன மேடம்? டேய் வாடா. வாடா. வா வா. அவனை பார்த்துட்டாங்க, வாங்க போலாம். வாங்க. ஏய் கிட்ட வராதீங்க, சங்க எடுத்துருவேன். டேய் அவங்கள விட்டுரு. மரியாதையா நீ உண்மையை சொல்லிட்டேனா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நாங்க பாத்துக்கிறோம். சொன்ன கேளுடா. ஏய் போடா பின்னாடி. ஏய் எங்கட பொருள் இருக்கு, போட்டுருவேன். போடா. டேய் என்னடா அவன்? ஏய் சொல்லிட்டே இருக்கேன், போடா. சொன்னா கேளுடா. நீ தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்காத. யார் உனக்கு கடத்த சொன்னாங்கன்னு மட்டும் நீ சொல்லிடு. இத பார், அவங்கள ஒழுங்கா போக சொல்லு, இல்ல உன்னை கொண்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உன்னோட ரெசிபிக்கெல்லாம் பேட்டன் ரைட்ஸ் வாங்க போயிருக்கான். பேட்டன் ரைட்ஸ்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? காப்புரிமை. இனிமே அந்த ரெசிபிஸ் எல்லாத்தையுமே உன்னோட மெஸ்ல கூட நீ யூஸ் பண்ணவே முடியாது. இதுதான் அந்த இன்வெஸ்டரோட சென்னை ஆபீஸ். நேர்ல போய் அவர்கிட்ட கேளு. அப்பயாவது உனக்கு உண்மை புரியுதான்னு பாரு. அம்மா, என்ன மன்னிச்சிடுமா. இத்தனை வருஷமா உனக்கு நான் கொடுத்த வாக்கு காப்பாத்திட்டு தான் வந்தேன். ஆனா முறையா நம்ம மெஸ்ஸோட அடுப்பு அணைஞ்சிருச்சுமா. அதுக்கு காரணம் என்னோட புருஷன் தானே சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. என்னால அவங்க சொல்றதெல்லாம் நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. இந்த குழப்பத்தெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு தான் அந்த இன்வெஸ்டரை நான் பார்க்க போறேம்மா. அவர் என்ன சொல்ல போறாருன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒருவேளை அவரும் என் புருஷனை பத்தி தப்பா சொன்னாருன்னா நான் என்னம்மா பண்ணுவேன்? இல்ல, அவர் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு. இவங்க சொல்றதெல்லாம் பொய்யாதான் இருக்கணும், பொய்யாதான் இருக்கணும். பிள்ளையாரப்பா, என்னோட உலகமே அந்த மெஸ் தான்னு உனக்கே நல்லா தெரியும். ஆனா நான் ஆசைப்பட்டு நேசிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட என் புருஷனே அதுக்கு வில்லனா வருவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் புருஷனை பத்தி அவங்க சொல்றதெல்லாம் பொய்யாதான் இருக்கணும். அவரை பத்தி கதிரேசா சொன்னது, அந்த ஏஜிஆர் சொன்னது எல்லாமே பொய்யாவே இருக்கணும். இப்போ நான் அந்த இன்வெஸ்டரை பார்க்க போறேன்.
அப்புறம் என் புருஷனை பத்தி தப்பா எதுவும் சொல்லிடக்கூடாது. அந்த பெரிய மனுஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி உன்கிட்ட வந்து வேண்டிட்டு போலான்னு வந்த. உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவரும் என் புருஷனை பத்தி தப்பா சொல்லிடாம நீதான் பாத்துக்கணும். என்னோட வாழ்க்கையே அவரு சொல்ல போற அந்த உண்மையில தான் இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ ரெசிபி குவீன், வெல்கம். ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்ஸ். அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி, சம் ஃப்ரூட் ஜூஸ்? எதுவும் வேண்டாம் சார், தேங்க்ஸ். ஓகே. எப்படி போயிட்டு இருக்கு உங்க மேரிட் லைஃப்? உங்க ஹஸ்பண்ட் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லியம்மா. சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல உங்க கல்யாணத்துக்கு. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுமா. நான் உன் ரெசிபிக்காக மட்டும்தான் டீல் பேசினேன். அவர் என்னடான்னா உன்னையே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாப்லையே. Actually, he is a pure pakka businessman. சார், எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா? எந்த ரெசிபிக்காக நீங்க டீல் பேசுனீங்க? என்னம்மா தெரியாத மாதிரி கேக்குறீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்களும் நலனும் என்ன மீட் பண்ண வந்தப்போ டீல் பேசணுமேம்மா, அதை மறந்துட்டீங்களா? உனக்கு எல்லாம் ஓகே தானம்மா? எதுவும் அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா தயங்காம சொல்லு. ஒரு பிரச்சனையும் இல்ல சார், எனக்கு எல்லாமே ஓகே தான். இன்னும் சொல்லணும்னா எங்களோட மெஸ்ஸே அவரோட மெஸ் மாதிரி தானே வச்சுக்கோங்க. நல்லன், பரவாயில்லையே. தொழில கத்துட்டு வர சொன்னா ஒட்டுமொத்த மெஸ்ஸையே கொண்டு வந்துட்டீங்களே. என்னம்மா இவ்வளவு யோசிக்கிற? அன்னைக்குதான் உங்களோட ரெசிபி எல்லாத்தையும் நடனுக்கு கொடுக்கறதா சொல்லி சம்மதம் சொல்லிட்டு போனீங்க. ஞாபகம் இருக்கு சார். ஆனா அத வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? உன்னோட ரெசிபி எல்லாம் வச்சுதான் அன்னபூர்ணி மெஸ் மாதிரி 50 ரெஸ்டாரண்ட் தமிழ்நாடு முழுக்க ஓபன் பண்ண போறோம். அன்னபூர்ணி மெஸ் மாதிரி 50 ரெஸ்டாரண்ட்ஸ் ஓபன் பண்ண போறீங்களா? ஏமா இவ்வளவு அதிர்ச்சி ஆறீங்க? அதுதானமா டீல். நலன் ரெசிபியோட வந்தா நான் 50 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன். அதுதானே எங்களுக்குள்ள இருக்கிற கான்ட்ராக்ட். அக்ரிமெண்ட்டும் அப்படிதானமா இருக்கு. அதுக்கு தானமா நீயும் ஓகே சொல்லிட்டு போன. ஆக்சுவலா நலன் அதுக்காக தான் உங்க மெஸ்ஸுக்கு வேலைக்கே வந்தாரு. அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அவரு உங்களையே லவ் பண்ணிக்கிட்டு மேரேஜும் பண்ணிக்கிட்டாரு. ஆனா ஒண்ணுமா, இனிமே உங்க ஹஸ்பண்டோட வளர்ச்சிய யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. ஃபுட் இண்டஸ்ட்ரியில உன்னோட ரெசிபிஸ் எல்லாம் ஒரு புது புயலையே கலப்ப போகுது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். யோ, என்னயா இது? திடீர்னு மெழுகுவர்த்தி அணைஞ்சு போச்சு. தெரியல. சரி, இது புடி. நான் போய் செல்போன் எடுக்கிறேன். இன்னும் பாப்பா வரல, நான் என்னன்னு போய் பாக்குறேன். நீ கேண்டல பத்த வச்சு கொண்டு வா. பாப்பா தான் போய் ரொம்ப நேரம் ஆச்சே.
நமக்குள்ள ரொமான்ஸ் நடக்கும்னு நினைச்சு அது எங்கனாச்சும் ஒளிஞ்சு உக்காந்துருவோம். இவன் என்னடானா ரொமான்ஸ்னா என்னன்னு கேட்பான் பொழுது. மயங்கிடுச்சுக்கா. இந்த குட்டி பிசாசு இந்த வீட்ல இருக்கவே இருக்காது. நாளைக்கு காலையில நாம பார்க்கும்போது சொல்லாம கொல்லாம இந்த வீட்டை விட்டு ஓடி இருக்கும் பாருங்க. டேய் சுமார் சத்தம் போடாத. எழுந்து எழுந்து நம்ம மூஞ்சி பார்த்து தொலைச்சிட போகுது. அப்புறம் அதிகம் சித்தார்த்த கிட்ட சொல்றேன்னு கிளம்பிடும். என்னங்க அத்தை? அவளே தலையில அடிபட்டு மயங்கி பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறா. அவளுக்கு போய் இப்படி பில்டப் கொடுக்குறீங்க? பாருங்க, நான் மறுபடியும் ஒரு விஷயம் சொல்றேன். நான் நெகட்டிவா பேசுறேன்னு யாரும் சொல்லக்கூடாது. மாமா, இப்ப என்ன சொல்ல போறீங்க? இந்த பாப்பா விழுந்தப்போ தலையில ரொம்ப பெருசா அடிபட்ட மாதிரி தெரிஞ்சது. இப்போ வரைக்கும் அசையவே இல்லக்கா. எனக்கு ஏதோ தப்பா படுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. இப்ப எதுக்கு இப்படி பேசி கடுப்பேத்துறீங்க? என்ன தம்பி தப்பா படுதுன்னு சொல்றீங்க? என்ன மாமா, இப்ப என்ன இந்த பாப்பா செத்து போச்சுங்கிறீங்களா? ஆமா, பொட்டுக்குழிக்கு பக்கத்துல அடிபட்ட மாதிரி இருக்கு. அங்க அடிபட்டா பொழைக்கிறது ரொம்ப கஷ்டமானோம். அது ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியா, தெரியும்ல? இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? செத்துச்சுன்னா செத்து போட்டு விடுங்க. இது பொழைக்கிறது கஷ்டம்னு தோணுது. இவ்வளவு நேரம் மயக்கமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எல்லாரும் எங்க போயிட்டு வரீங்க? கேக்குறேன்ல, எங்க போயிட்டு வரீங்க? ஸ்கூலுக்கு. ஓகேக்கா. அஞ்சலி, டாடி எங்க போயிருந்தீங்க? ஸ்கூலுக்கு டாடி. ஆ? ஓகேவா? ஐயோ காவ்யா, அப்பா நம்மள சந்தேகமா பாக்குறாரு. இப்ப பாரு, நீ சொல்லி குத்தத சொல்லவா? a² + b² + c² + d². கரெக்ட். அம்மா, அவகிட்ட ஏதோ மேக்ஸ் ஃபார்முலா சொன்னியே, என்னது? அல்ஜிப்ரா ஃபார்முலா டாடி. a² + b² + c² + d². ஓஹோ, இதான் அல்ஜிப்ராவா? எஸ் டாடி. அம்மா, ஏன் எல்லாரோட யூனிஃபார்மும் இவ்ளோ டர்ட்டியா இருக்கு? ஐயோ மாட்டிக்கிட்டோம். டாடி, ஸ்போர்ட்ஸ் டே வரப்போகுதுல, அதனால ஸ்கூல்ல பிராக்டிஸ் கொடுத்தாங்க. என்னது? இல்ல டாடி, நெக்ஸ்ட் மந்த் ஸ்போர்ட்ஸ் டே வரப்போகுது, அதுக்காக பிராக்டிஸ் கொடுத்தாங்க. ஓகே ஓகே, தட்ஸ் ஃபைன். சரி, என்ன பிராக்டிஸ் பண்ணீங்க? 100 மீட்டர்ஸ் டாடி. ஆஹா, நீ? நான் 100 மீட்டர்ஸ் இல்ல டாடி, 1000 மீட்டர்ஸ். காவ்யா, நீ? சாக் ரேஸ் டாடி. ஆஹா. அஞ்சலி, நீ? ஃப்ராக் ரேஸ். ஃப்ராக் ரேஸ். ஆஹா. ராமையா. ஐயா. ஐயா, எங்க போயிருந்தீங்க? இங்க பக்கத்துல தான் இருந்தேன். சரி ராமையா, பசங்களை வெளியில கூட்டிட்டு போனோம். கார் எடுங்க. சரிங்க.
எங்க டாடி போறோம்? எல்லாரும் போய் கார்ல இருங்க. ம். ஓகே, குயிக் ஃபாஸ்ட். எல்லாரும் வாங்க. சீக்கிரம் வாங்க. கம். குட்டீஸ், உங்க டார்கெட் only ஸ்டடீஸ்ல மட்டும் இருக்க கூடாது. ஸ்போர்ட்ஸ் அண்ட் பிசிக்கல் ஃபிட்னஸ் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். அந்த வகையில நான் உங்க எல்லாரையும் பாராட்டுறேன். வெல் டன். என்ன ஒரு ஈடுபாடோட உங்க ஸ்போர்ட்ஸ் டேக்காக பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன சந்தோஷமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அஞ்சலி, பேப்பர்லாம் கிழிக்காத. உன் மேம் உன்னை திட்டுவாங்க. எங்க மேம் உன்னை என்ன திட்ட மாட்டாங்க. ஏன் திட்ட மாட்டாங்க? ஏன்னா இது ஓ நோட்டு. ஏய், ஏன் நோட்டா? விட்ரி, மேம் திட்டுவாங்க. விட்ரி, குடு. ஏய், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. விடுடி, விடு அஞ்சலி, என்ன மேம் திட்டுவாங்க. ஏய், விடுன்ற. அஞ்சலி, விடு. அஞ்சலி, விடு ப்ளீஸ். ஓட்ட போடு. கொஞ்ச நேரம் சும்மா தான் இருங்கள. வாடா, நீ வாடா. இப்போ சண்டை போடலாம். அஞ்சலி நடுவுல வராத. சொல்லிட்டே இருக்கல. வா, நிறுத்து. அப்படி போ. வேண்டாம், விடு. நிறுத்துங்க. எல்லாரும் உட்காருங்க. இங்க பாருங்க, இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா டாடி கண்டிப்பா கேர்டேக்கரை அப்பாயிண்ட் பண்ணிடுவாரு. கேர்டேக்கர்னா யாரு? ஆமா, இன்னைக்கு டாடி கிரவுண்ட்ல கேர்டேக்கரை பத்தி சொன்னார்ல. கேர்டேக்கர்னா என்ன அபி? கேர்டேக்கர்னா 24/7 நம்ம கூடவே இருந்து நம்மள பாத்துப்பாங்க. நம்ம ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறோமா, ஒழுங்கா ஹோம்ஒர்க் முடிக்கிறோமா, டாடி சொல்ற எல்லா விஷயத்தையும் கரெக்டா செய்யறோமான்னு நம்மள கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ, நம்ம அம்மா மாதிரியா? இடியட். நம்ம அம்மா மாதிரி உலகத்துல யாராலையும் இருக்க முடியாது. இனிமே யாரையும் அம்மா கூட கம்பேர் பண்ணாதீங்க. எனக்கு பிடிக்காது. அபி, forgive her. அவ தெரியாம சொல்லிட்டா. அது எப்படி தெரியாம சொல்லுவா? ஏ காவியா, லூசா நீ? அபி என்ன சொல்றேன்னு புரியுதா உனக்கு? புரியலடா எனக்கு. கேர்டேக்கர்னா நம்மள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். நம்ம ஏதாவது தப்பு பண்ணா அதை டாடி கிட்ட போட்டு கொடுத்துருவாங்களாம். அவங்க அப்பாவோட ஸ்பை, நம்மளோட எனிமி. அப்படிதானே அபி? அப்படியா அபி? ஆமா, அதனாலதான் அவங்க கூட மம்மியை கம்பேர் பண்ணும்போது எனக்கு கோவம் வந்துச்சு. கேர்டேக்கர்னா எப்படி இருப்பாங்க தெரியுமா? நம்ம ஸ்கூல் சிடுமுஞ்சி பிரின்சிபல் இருக்காங்கல்ல, அவங்கள விட பெரிய டார்ச்சரா இருப்பாங்க. நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். போச்சு, நம்ம நல்லா மாட்டணும். ஒழுங்கா ஸ்கூலுக்கே போயிருக்கலாம். எல்லாம் உன்னால தான்டா. ஆமா, எல்லாம் உன்னால தான். ஏனாலயா? ஆமா, உன்னால தான்டா. அப்போ போன ஐஸ்கிரீம்லாம் 1 more கேட்டு வாங்கி சாப்பிட்டீங்களே, அப்போ தெரியலையா? இப்போதானே சொன்னேன் சண்டை போடாதீங்கன்னு. நம்ம இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம ஒன்னா இருந்தாதான் வர கேர்டேக்கரை ஹேண்டில் பண்ண முடியும். யூ ஆர் ரைட் அபி. நம்ம ஒன்னா டீமா இருந்தா எனிமியை ஓட விடலாம். கரெக்ட். We are a team. Yes, we are a team. We are a team. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். காவேரி கூப்பிட்டீங்களா அண்ணா? ஓ, அது ஊர்ல இருந்து ஈஸ்வர ஐயா தங்கச்சி வந்திருக்காங்க. அவங்க பேரு தான் காவேரி. அங்க உள்ள டேபிள்ல ஒரு மெரூன் கலர் ஃபைல் இருக்கும். அது கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருமா? எடுத்துட்டு வரேண்ணா. இந்த குரல் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச குரலாக இருக்கே. எனக்கு ரொம்ப பழக்கமான குரலாகவும் இருக்கு. நான் இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே. இவங்களோட பழைய வாழ்க்கையில இவங்க சந்திச்சவங்கள மறுபடியும் இவங்க சந்திச்சா அந்த பழைய மெமரி திரும்ப வரும். முருகா, என்னப்பா இங்கே நின்ட்ட? மார்க்கெட் வேறு லேட் ஆயிடுச்சுப்பா. முதலாளி வேறு கிளம்பிட்டாரு. பார்த்தார சத்தம் போடுவார்ப்பா. வாப்பா போலாம். வாப்பா வாப்பா. ஓப்பா ஓ. இந்தாங்கண்ணா. இன்னைக்கு உன் கையால ஃபைல் வாங்கிட்டு போறேன். எல்லாமே நல்லபடியா நடக்கும்ண்ணா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா, வரேன் போனா. போயிட்டு வாங்க. சுனில்ஜி, எங்களுக்கு எவ்வளவு தோட்டம் இருக்கு, அதுல என்னென்ன காய்கறி எல்லாம் விளையுது, இந்த லிஸ்ட்ல தெளிவா இருக்கு. 20 வகையான காய்கறிகளும் 12 வகையான கீரைகளும் நாங்க பெங்களூர்ல இருக்கிற உங்க 100 அவுட்லெட்ஸ்க்கும் டெய்லி சப்ளை தர முடியும். மழை, வெயில், புயல் இந்த மாதிரி எதுவுமே எங்களை நிறுத்த முடியாது. நானும் உங்களை பத்தி நல்லா விசாரிச்சிட்டேன் ஈஸ்வரன். நீங்க மேன் ஆஃப் வேர்ட்ஸ். ஒரு வார்த்தை சொன்னா எப்பாடுபட்டோம் சொன்ன வார்த்தைய காப்பாத்துவீங்கன்னு மார்க்கெட்ல உங்களுக்கு பேர் இருக்கு. அதனால ரொம்ப நாளா இழுத்துட்டு இருந்த இந்த டீல்ல நான் இன்னைக்கு கையெழுத்து போடுறேன். எல்லாம் முருக வந்த நேரம்டா. ரொம்ப தேங்க்ஸ் ஜி. அது என்னவோ தெரியல, இன்னைக்கு வீட்டை விட்டு வரும்போது கூட எனக்கு இந்த டீல முடிக்கணும்னு தோணல. ஆனா இங்க வந்த அப்புறம் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் உடனே கையெழுத்து போடணும்னு தோணுது. உங்களோட நல்ல நேரம் இன்னைக்கு காலையில இருந்தே ஆரம்பமாயிருக்கு மிஸ்டர் ஈஸ்வரன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னங்க இது? கட்டிக்க போறோம், இப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கணும் புரியல. பேசவே மாட்டேங்கிறீங்களே. என்ன பேசுறது? எவ்வளவோ இருக்கே. ஸ்வீட் நந்திஸ் தான். அது கூட தெரியாதா? தெரியாது. எனக்கு முன்ன பின்ன இப்படி பொண்ணு பார்த்து பழக்கம் இல்ல. ஹே டப்பா, ஸ்வீட் நத்திங்ஸ்னா தெரியாதா? உன்னுடைய பெட் நேம் என்ன, உனக்கு என்ன கலர் பிடிக்கும், என்ன புக் பிடிக்கும், என்ன சினிமா பிடிக்கும்னு எவ்வளவோ விஷயம் இருக்கு. இது எல்லாமே ஸ்வீட் நத்திங்ஸ் தான்டா.
சாரி சாருமா, பையனுக்கு கொஞ்சம் ஜெனரல் நாலேஜ் கம்மி தான். சரி, அப்போ நாங்க கிளம்புறோம். என் நம்பரை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்க நம்பர்? அது வெரி சாரி, இந்த வீட்ல லேண்ட்லைன் மட்டும்தான் இருக்கு. தனியா பேசணும்னா என் ஹெல்ப் இல்லாம நீங்க பேச முடியாது. ஏன்னா என்கிட்ட தான் மொபைல் இருக்கு. நம்பர் வேணுமா? நோ தேங்க்ஸ். ஓகே, பாய். ஏய், பாய்னு சொல்லுடா. பத்திரமா போன்னு சொல்லுடா டப்பா. இதெல்லாம் நான் சொல்லி தரணுமா? ஏய், நீ கொஞ்சம் பேசாம இருக்கியாடி? சும்மா நொய் நொயின்னு பேசிட்டு. ஏ, இப்ப எதுக்கு கோவப்படுற? நாங்க டிஸ்டர்பா இருக்கோம்னா சொல்லு, நாங்க தனியா போயிடுறோம். நீ தனியா சாரு கூட பேசு. வாங்க. இரு 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 இரு, அதெல்லாம் ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்ல. வா சாருமா, சீனு கிட்ட பேசினியாமா? என்னத்த இது, அவளுக்கு கொஞ்சம் கூட டீசென்சியே தெரியாதா? நிச்சயம் ஆனவங்க 2 நிமிஷம் தனியா பேசுவாங்கன்னு கூட ஒதுங்கி நிக்காம இருக்கா. என்னை விட அதிகமா அவ தான் பேசிட்டு இருக்கா அவர் கூட. யாரு? மாயாவா? வேற யாரு? அவதான் அத்தை. அவ சரியில்லை அத்தை. அவர்கிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறா. கசின்ஸ்னா அதுக்குன்னு ஒரு லிமிட்ஸ் வேண்டாமா? சரிம்மா, நான் அவகிட்ட சொல்றேன். இல்ல அத்தை, அவ யார் சொன்னாலும் கேட்க மாட்டா. அது மட்டும் இல்லாம அவளை எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவளை எப்படி இந்த வீட்டுல சமாளிக்கிறீங்க? சமாளிக்க முடியலதா, அதான் எப்படியாவது அமெரிக்காவுக்கு திருப்பி அனுப்ப நாங்க படாத பாடுபடுறோம். போவனாங்கிறா. அவளா கிளம்புனாலும் ஜானகியன் இருக்காங்க பாரு, விடவே மாட்டாங்க. நீங்க எப்படியாவது அவளை யுஎஸ்க்கு அனுப்பி வைக்க பாருங்க அத்தை. உங்க கல்யாணம் மட்டும் முடியட்டும், அன்னைக்கே அவளை ஃபிளைட் ஏத்தி விட்டுறலாம். அது உங்களால முடியுமா அத்தை? நான் சொன்னா செஞ்சிருவேன். சரியா? நீ நிம்மதியா போயிட்டு வா சாருமா. கிளம்பு. சரிங்க அத்தை. வா. பாய். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன மாப்பிள்ள சார்? என்ன டப்பா? அது சாருவோட போட்டோ தானே? அத வச்சு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏண்டா, சாரு உன்கிட்ட பேசணும்னு வந்தப்ப வெக்கப்பட்டு ஒதுங்கின. இப்போ தனியா சாரோட போட்டோவை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கியா? அது கூட ஓகே ஓகே ஓகே. மாப்பிள்ளைக்கு கல்யாண ஆசை அதிகமாயிடுச்சு. போட்டோவை பார்த்து லவ் பண்ணிட்டு இருக்க. ஏய், அவ கூட பேசணும்னு ஆசைப்படுறியா? சொல்லுடா, நானே ஐடியா பண்ணி உன்னை அவ கூட பேச வைக்கிறேன். சொல்லுடப்பா. உங்க பார்வதி அத்தை கிட்ட சொல்லி நம்பர் வாங்கி நான் டயல் பண்ணி கொடுக்கறேன். மணிக்கணக்கா பேசு, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். மாயா, ப்ளீஸ் கொஞ்சம் பேசாம இரு. இல்ல சீனு, உங்க மாமா ஓகே சொன்ன உடனே நீயும் ஓகே சொல்லிட்ட. பட் சாரு கூட வாழ போறது இந்த சார் தானே, அவளை பத்தி நீ புரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்குதான் போன் போட்டு தரேன், பேசுன்னு சொல்றேன். பேசு. ஒன்னும் தேவையில்ல மாயா, என்னாலேயே புரிஞ்சுக்க முடியல. இதுல சாரோ புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய சொல்ற? ஏ, அவ உன்னோட ஃபியான்சி. அவளுக்கு தாலி கட்டணும், அவளோட ஹனிமூன் போகணும், நீ அப்பாவாகணும். லைஃப்ல நீ கிராஸ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு டப்பா. அவதான் உன்னோட சோல்மேட். மாயா, கொஞ்சம் நிறுத்துறியா?
எல்லாமே உனக்கு கிண்டலா இருக்கா மாயா? என்னோட ஃபீலிங்ஸ் என்னன்னு யாருக்குமே புரியாதா? ஏ, எதுக்கு இப்போ நீ இவ்ளோ எமோஷனலா பேசுற? உன் ஃபீலிங்ஸ் என்னன்னு நீ சொன்னாதானே புரியும். அதை விட்டுட்டு எதுக்கு என் மேல இவ்ளோ கோவப்படுற? என் நிலைமைய உனக்கு சொன்னாலும் புரியாது மாயா. எல்லாருக்கும் ஒரு மனசு இருக்கு, அதுக்குள்ள நிறைய ஆசைகள் இருக்கும். நம்ம மனசார ஆசைப்பட்ட விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுன்னு தெரிஞ்ச அப்புறம் அதுக்கப்புறம் மனசுல ஒரு வலி வருமே, அந்த வார்த்தையால சொல்ல முடியாது. அத தெரிஞ்சுக்காம ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நீங்க போலீஸ் ஆஃபீஸராகவே இருங்க மிஸ்டர், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க யாரும் உங்கள்கிட்ட ஒரு உதவி வேணும்னு வந்து நிக்க மாட்டோம். ஆனா ஒன்னே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த மகாலட்சுமிக்காக நீங்க இப்ப சப்போர்ட் பண்றீங்களோ அதே மகாலட்சுமி தான் உங்களோட மொட்டை மாடியில இருந்து கீழே குதிக்க சொன்னாங்க. அப்ப சீதா தான் என்கிட்ட வந்து என் காலில் விழுந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டா. நீங்க அத்தை மட்டும் மறந்துடாதீங்க. சத்யா, நடந்ததை பத்தி இப்ப எதுவுமே பேச வேண்டாம். மகாலட்சுமியை பத்தி தயவு செஞ்சு எதுவும் பேச வேண்டாம். மகாலட்சுமியை பத்தி தப்பா பேசுறதுக்காக நான் ஒன்றும் பேசல. சீதா பத்தி பேசுனதுக்காக தானே பேசுறேன். என்ன மன்னிச்சுக்கோங்க. பாருங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் மருமக ஜெயில ரொம்ப நாள் இருக்க கூடாது. அவ சீக்கிரம் வெளியே வரணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் சொல்றேன், செத்து போனது என் கூட பிறந்த தங்கச்சி. நான் என்ன தப்பு பண்ணாலும் என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பாம வச்சிருந்தது மகாதான். அண்ணங்கிற பாசம் அவளுக்கும் இருந்துச்சு, இருக்கு. அதெல்லாம் தாண்டி நான் சொல்றேன், சீதாவுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இருக்கவும் முடியாது. எல்லாருமே சென்டிமெண்ட்ல தப்பு தப்பா பேசுறீங்க. சீதா கொலை பண்ற அளவுக்கு சித்தி தப்பு பண்ணிருக்காங்க, அதுதான் காரணம். அதனால சீதா கன் எடுத்து ஷூட் பண்ணி கொண்டிருக்கா. இதுதான் உண்மை. உண்மையை ஏத்துக்க மறுக்கிறதால உண்மை இல்லைன்னு ஆயிடாது. ஏய், காக்கி சட்டை போட்டுட்டல, அப்படிதான் யோசிப்ப. உன்னால உண்மையை புரிஞ்சுக்க முடியாதுடா. உண்மைங்கிறதெல்லாம் படிச்சு வராது, அனுபவத்துல வருது. சீதா மாதிரி ஒருத்திய கொலைகாரிய எப்படா யோசிக்க முடிஞ்சது? என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? அவன் யோசிக்காம தான் பண்றான். துரை, பொதுவா போலீஸ்காரங்க கையில ஒருத்தன் வசமா சிக்கிட்டாலே தீர விசாரிக்காமலேயே அவன் தான் இதுக்கு முழு காரணம்னு கட்டம் கட்டி விட்டுருவாங்க. சாரும் அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. என்ன என்ன வேணாலும் சொல்லுங்க, ராம் ஐபிஎஸ் கிண்டல் பண்ண உங்க யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஏய், ராம் ஐபிஎஸ், உனக்கு கவர்மெண்ட் வேணா ஐபிஎஸ் பட்டம் கொடுத்துருக்கலாம்டா. ஆனா உனக்குள்ள ஐபிஎஸ்கான டேலண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சதே சீதா தான்டா. மகா கிட்ட போராடி உன்னை ஐபிஎஸ் ட்ரைனிங்க்கு அனுப்பினதே சீதா தான். ஆனா ட்ரைனிங்க முடிச்சிட்டு வந்து சீதாவை அரெஸ்ட் பண்ணி சூப்பர் காரியம் பண்ணிட்டடா. நல்லா நன்றி கடனை திருப்பி கொடுத்துட்ட. சிச்சி, ஏய், நல்லா மகன்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு. நல்லா சாப்பிடு. சீதாவை கோர்ட்டு கூட்டிட்டு போக உன் உடம்புல தெம்பு வேணும்ல, நல்லா சாப்பிடு. என்ன பாஸ், சோத்துல கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிய? நல்லா சாப்பிடுங்க பாஸ். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். லாயர் சார், எதுவா இருந்தாலும் எதிர்த்து நிக்கிறது தான் என்னோட சுபாவம். சீதானா எதிர்த்து நிப்பா.
முத்தாரம்மன் துணையோட எல்லாத்தையும் எதிர்த்து நிப்பா. நான் அப்படிதான் நிக்க போறேன். லாயர் சார், எனக்காக நீங்க ஒன்னே ஒண்ணு பண்ணணும். எப்படியாவது கூடிய சீக்கிரம் என்ன பெயில்ல எடுக்கணும். அதை மட்டும் செய்யுங்க. இந்த கேஸ் எப்படி நடக்கணும், எப்படி முடியணும்னு நான் முடிவு பண்றேன். தப்பா எடுத்துக்காதீங்க சார். சீதா ஒன்றும் சாதாரணமான ஆள் இல்லை. எல்லாத்துக்குமே அவர் ரெடி பண்ணுவா. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பழகணும், யார் காலை வாரி விடணும், அதே மாதிரி யார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். எங்க 2 பொண்ணுங்களையும் சார், மூத்தவளை பொண்ணா வளர்த்த, இளையவ சீதா, இவளனா ஒரு ஆண் பிள்ளை மாதிரி வளர்த்தேன். பயப்பட மாட்டா சார். என் பிள்ளை சீதா எதுக்காண்டியும் பயப்பட மாட்டா. சீதா ரொம்ப நாள் உள்ள இருக்க கூடாது சார். சீக்கிரமா வெளியில வரணும். உண்மையான கொலைகாரங்க யாரா இருந்தாலும் கண்டுபிடிச்சு அவங்கள உள்ள வைக்கணும். ஆமா சார். லாயர் சார், சீதாவை பெயில்ல எடுக்கணும். அதுக்கு என்ன வேணாலும் கேளுங்க, நான் செய்ய தயாரா இருக்கேன். தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறத விட தப்பு பண்ணாதவங்களை தண்டனையிலிருந்து காப்பாத்துறது பெரிய மகிழ்ச்சி. கண்டிப்பா பெயில எடுப்பேன். ரொம்ப நன்றி சார். சார், கோர்ட்டுக்கு டைம் ஆச்சு, நீங்க எல்லாம் கிளம்புங்க. கான்ஸ்டபிள், ஹேண்ட் கப் மாட்டி கூப்பிட்டு வாங்க. சீதா, யாரும் பயப்பட வேண்டாம். நான் எந்த தப்பும் பண்ணல. எல்லாத்தையும் விட நீங்க எல்லாரும் என் கூட இருக்கீங்க. பத்தாததுக்கு நான் கும்பிடுற முத்தாரம்ம என் கூடவே இருக்கா. லாயர் சார், பெயில்ல எடுத்துருங்க. என்ன நடக்கணும்னு நான் பாத்துக்கிறேன். என்ன சார் இவ்வளவு தைரியமா இருக்கு அந்த பொண்ணு? சார், நீங்க நினைக்கிற மாதிரி அவ சாதாரண பொண்ணு இல்ல சார். அவ சிங்கம் மாதிரி. ராம் IPS ஆனதே சீதாவால தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என் பேர்லயும் சஞ்சய் பேர்லயும் ஊர்ல ஒரு சொத்து இருக்கு. தாத்தா எனக்கு கொடுத்தது. இப்ப அத கொஞ்சம் அவசரமா விக்கணும். அதுக்கு சஞ்சய் வந்து கையெழுத்து போடணும். அதுக்கு என்னம்மா, தாராளமா போட்டு கொடுக்க சொல்றேன். அவசரமா ஏதோ விக்கணும்னு சொல்றாங்க, செஞ்சு கொடுத்துடலாமே. மாமா, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அவங்க சொத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்க வந்திருக்காங்களா, இல்ல வேற ஏதாவது வில்லங்கத்தோட வந்திருக்காங்களான்னு யாருக்கு தெரியும்? இவங்க எல்லாம் இப்படிதான் ஆரம்பிப்பாங்க, அப்புறம் கடைசியில உறவு கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் சரி வராது மாமா. நிரஞ்சனாவுக்கும் சஞ்சய்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்கோம். இந்த நேரத்துல போய் சஞ்சய் எங்க போறது தப்பு. அத்தை, தயவு செஞ்சு இதுக்கெல்லாம் ஒத்துக்காதீங்க அத்தை. அத சொல்றதுக்கு நீ யாருமா? வேற யார் மாமா சொல்றது? இது என் தங்கச்சியோட வாழ்க்கை. அவளுக்காக நான் தானே பேசணும்.
நீ வேற ஏதாவது வழி இருந்தா பாத்துக்கோ. சஞ்சய் வந்து ஒன்னும் கையெழுத்தெல்லாம் போட மாட்டாரு. நான் ஸ்கூலை வாங்குறதுக்காக ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கியிருந்தேன். அதை திருப்பி கொடுக்கறதுக்கு தான் சொத்தை விற்க போறேன். என்ன சிரிப்பா? ஸ்கூல் பேர்ல கடன் வாங்கினதுனால ஸ்கூலை விற்க சொல்லி ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க. ஸ்கூலை ரன் பண்றதுல என்னென்ன கஷ்ட நஷ்டம்லாம் வரும்னு உங்களுக்கும் தெரியும். நீங்க உதவி பண்ணுவீங்கன்னு நம்பி வந்திருக்கேன். தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. என்ன வேதா யோசிக்கிற? நம்மள நம்பி வந்திருக்கா, சரின்னு சொல்லு. அம்மா, ஒரே ஒரு கையெழுத்து தானம்மா, சரின்னு சொல்லுங்க. யோசிக்காதீங்க. உங்களுக்கு நாங்க எவ்வளவு உதவி பண்ணிருக்கோம். பதிலுக்கு இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணுங்க, போதும். அத்தை, நான் திரும்ப திரும்ப பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு இதுல துளி கூட விருப்பம் இல்ல. ஏற்கனவே சஞ்சய் இவளை பார்க்க போனதுனாலதான் பெரிய கண்டமே வந்துச்சு. அதுல இருந்து உயிர் பொழைச்சு தப்பிச்சதே பெரிய விஷயம். இந்நேரம் நிரஞ்சனாவுக்கும் சஞ்சய்க்கும் கல்யாணம் நடந்திருக்கணும். குறிச்ச தேதி தாண்டி 5 நாள் ஆச்சு. இந்த வீட்டுல மருமகளா உரிமையோட இருக்க வேண்டிய நிரஞ்சனா இப்ப ஏதோ கெஸ்ட் மாதிரி வந்து இங்க நின்னுட்டு இருக்கா. எல்லாத்துக்கும் காரணம் இவதான். இப்ப சொத்தை வைக்கணும்னு சொல்லிட்டு வரா. வேணும்னா சஞ்சய் நிரஞ்சனா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கையெழுத்து போட சொல்லலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.